வணக்கம். இந்நேரத்திற்கான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கைக்கு ஆளுநர் அனுமதி தர தாமதம். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகி உயிரிழந்த சிவராமனின் பிரேத பரிசோதனை தொடக்கம். எலி மருந்து சாப்பிட்டுத்தான் உயிரிழந்தாரா அல்லது வேறு காரணமா என விரைவில் தெரியவரும். குடும்ப சண்டையில் கடந்த மாதமே விஷமருந்தி சிகிச்சைக்கு முயன்ற சிவராமன் 7 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற விவரம் வெளியானது. சிவராமனும் அவரது தந்தையும் கொல்லப்பட்டார்களா என பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தேகம். யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக மரணமா என்றும் கேள்வி. அரியலூரில் அரசு பள்ளியில் கணினி வெடித்த விபத்து. மூச்சு திணறல் ஏற்பட்டு 19 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. தாவேகா கொடியில் யானையை பயன்படுத்தியது சட்டவிரோதம் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தமிழீழ கொடியில் உள்ள வாகை மலரை பயன்படுத்தியதற்கும் எதிர்ப்பு. அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கும் விஜயின் கொடி. விளக்கம் கேட்டால் தேர்தல் ஆணையத்திற்கு பதிலளிக்க தாவேகா தரப்பு முடிவு என தகவல். போலந்திலிருந்து யுக்ரைனின் கியூவிற்கு ரயிலில் சென்ற பிரதமர் மோடி அதிபர் ஜெலன்ஸ்கியை இன்று சந்தித்து பேசினார். தஞ்சாவூரில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பின் பொறுமையாக வாகனங்களில் புறப்பட்டு சென்ற குற்றவாளிகள். ஆகஸ்ட் 12ஆம் தேதி பதிவான சிசிடிவி காட்சி வெளியானது. மக்கள் நீதி மய்ய செயற்குழு மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுடன் கமல்ஹாசன் ஆலோசனை. கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது, கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது குறித்த ஆலோசனை என தகவல். புதுச்சேரியில் பேக் வாங்குவது போல் நடித்து கடை உரிமையாளரின் வாகனத்தை திருடியவரை தேடும் காவல்துறை. 500 ரூபாய் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை எடுத்து வருவதாக வாகனத்தை எடுத்து சென்றவரை காணவில்லை. திருப்பூரில் பாலியல் தொழில் செய்யும் பெண்ணின் கணவரை கடத்தி 1 லட்சம் ரூபாய் கேட்டதாக 3 காவலர்கள் உள்பட 6 பேர் கைது. புகாருக்கு உள்ளான காவலர்கள் பணியிடை நீக்கம். கோவில்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது பள்ளி பேருந்து மோதி விபத்து. காயமின்றி உயிர் தப்பிய மாணவர்கள். தேனி அருகே கர்ப்பிணி மனைவி மற்றும் 5 வயது மகளை கொடூரமாக வெட்டி கொன்றவர் தற்கொலை. வேலையின்றி மன உளைச்சலில் இருந்ததால் குடும்பத்தில் சண்டை என தகவல். ஒடிஷா சட்டப்பேரவையில் அமளியின் போது சபாநாயகரின் மேஜை மீது ஏற முயற்சி. நியோஜிତ होउचंती आतो आईन आसीतला सबु विद्यालय रे दंडमुक्त अंचल हबो एवं दंडमुक्त अंचल हबा द्वारा मान्यवर विधायक जो कथा निष्पत्ति निया होबो. கள்ளச்சாராயம் குடித்து 2 பேர் இறந்த விவகாரம் தொடர்பாக பிஜு ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களால் கூச்சல் குழப்பம். பழனியில் நாளை தொடங்குகிறது முத்தமிழ் முருகன் மாநாடு. பழனி ஆண்டவர் கலை கல்லூரியில் நடக்கும் மாநாட்டில் 3 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. அண்மை செய்தி. மேகதாதுவில் அணை கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கர்நாடக அரசு மீண்டும் விண்ணப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், கர்நாடக அரசின் தற்போதைய விண்ணப்பம் குறித்த முழு தகவல்கள். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கர்நாடக அரசு மீண்டும் விண்ணப்பித்திருக்கிறது. கர்நாடக அரசின் விண்ணப்பம் விரைவில் பரிசீலிக்கப்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில விண்ணப்பத்தை பரிசீலிக்க தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் அவசியம் இல்லை எனவும் கர்நாடக அரசு அந்த விண்ணப்பத்துல வலியுறுத்திருக்கிறாங்க. மேகதாது அணை கட்டுமானத்தில் சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மேற்கொள்வதற்கான
ஆய்வு எல்லைகளை வழங்க கோரி மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவிடம் கர்நாடக அரசு கடந்த மே 30 விண்ணப்பித்திருந்தது. இந்த விண்ணப்பம் மீதான கூடுதல் தகவல்களை மத்திய அரசு கோரியிருந்த நிலையில அதற்கு பதிலளித்து ஜூலை 9 மத்திய அரசுக்கு கர்நாடக நீர்வளத்துறை கடிதம் எழுதியிருந்தது. அந்த கடிதத்துல மேகதாதுவில் அணை கட்டுவதற்கும் கட்டுமானத்திற்கும் உச்சநீதிமன்றம் எவ்வித தடையும் இதுவரை வழங்கவில்லை. மாநிலங்களுக்கிடையே விவகாரத்தை மத்திய நீர் ஆணையம் பரிசீலிக்கிறது. ஆகவே சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வறிக்கை தயாரிப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்க தடை கிடையாது எனவும் அந்த விண்ணப்பத்துல முறையிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில கர்நாடக காங்கிரஸ் அரசு இத்திட்டத்திற்கு மீண்டும் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கும் முயற்சியில இறங்கியுள்ளது. மிக குறிப்பாக 177.25 டிஎம்சி மற்றும் இயற்கை தேவைக்கான 10 டிஎம்சி நீரை வழங்குவதற்கும் அதிகரித்து வரக்கூடிய பெங்களூருவின் 1 கோடிக்கும் மேலான மக்கள் தொகையின் நீர் தேவைக்காகவும் இந்த அணை கட்டுவது அவசியம் எனவும் கர்நாடக அரசு தெரிவித்திருக்கிறது. 9,000 கோடி மதிப்பீட்டுல 400 மெகாவாட் நீர் மின்சார உற்பத்தி திறனுடன் கூடிய இந்த அணையை 440 மீட்டர் உயரம் மற்றும் 67.16 நீர்த்தேக்க குழலுடன் கட்டியெழுப்ப கர்நாடக அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த அணை கட்டுப்படுவதால் முழுமையாக நீரில் மூழ்கும் 5 கிராம மக்களுக்கும் வேறு வாழ்விடம் அளிக்கப்படும் எனவும் அந்த விண்ணப்பத்துல கர்நாடக அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த நிலையில மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில விரைவில் இந்த கோரிக்கையை ஏற்று அதை பட்டியலிடுவதற்கான வாய்ப்பும் விரைவில் இருக்கிறது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ். அரியலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் கணினி அறையில் தீ விபத்து ஏற்பட்டு வகுப்பறையில் கரும்புகை சூழ்ந்ததால் 19 மாணவர்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் தேளூர் ஊராட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணினி ஆய்வக அறையில் உள்ள பிரிண்டர் வெடித்து தீ பற்றியது. அருகே இருந்த 10 கணினிகளுக்கும் தீ பரவியது. இதனால் உருவான கரும்புகை அருகே இருந்த வகுப்பறைக்குள் புகுந்ததால் அங்கிருந்த மாணவர்கள் மூச்சு திணறலால் அவதியடைந்தனர். ஆமாப்பா, அது என்ன வெடிச்சு? சரிப்பா. இது ஆக்சுவலி வந்து அது அந்த லேப்ல யாருமே இல்லைங்கிறாங்க. அப்படியா? உடனடியாக 19 மாணவ மாணவிகளை ஆம்புலன்ஸ் உதவியுடன் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பள்ளி ஆசிரியர்கள் அழைத்து சென்றனர். மூச்சு திணறலால் மயங்கிய சில மாணவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனிடையே மின்கசிவு காரணமாகவே கணினி ஆய்வக அறையில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய இளைஞர்கள் துளியும் அச்சமின்றி இருசக்கர வாகனங்களில் சாவகாசமாக செல்லும் சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் 22 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவத்தின் போது உடனிருந்த 2 இளைஞர்களும் பிடிபட்டனர். இந்நிலையில் குற்றத்தில் ஈடுபட்ட இவர்கள் சம்பவ இடத்திலிருந்து 2 பைக்குகளில் புறப்பட்டு செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் துளியும் குற்ற உணர்ச்சியின்றி இளைஞர்கள் பைக்குகளில் சாவகாசமாக செல்வது கொந்தளிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது.